Hi guys, welcome back to the channel Harsha's Lifestyle. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு vlog தான். நாங்கள் துபாய்க்கு கிளம்புன முன்னாடி நாளும் ஃப்ளைட்டில் என்னெல்லாம் நடந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சரை பற்றி உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். யூனிக் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கிற ஹேண்ட்பேக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து ஜோல்னா லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற பேஜை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹேண்ட் ஓவன் பேக், டோட் பேக், பெல்ட் பேக், பக்கெட் பேக்னு பேக்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்றதே இவங்க வெப்சைட் பார்த்து தான் எனக்கே தெரிய வந்தது. எந்த ஒரு ஒகேஷனுக்கும் சூட் ஆகிற மாதிரி இவங்களோட பேக்ஸ் எல்லாமே பார்க்க மட்டும் இல்லை, குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் கூட பண்ணுறாங்க. வெக்கேஷன்ஸ்க்கு, பார்ட்டிஸ்க்கு, ஈவன் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுக்கு கூட இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். இந்த லாவெண்டர் பக்கெட் பேக்கோட ஒரு ஸ்லிங் அண்ட் க்யூட்டான பேர்ல் ஹேண்டிலும் இருந்தது. திஸ் வாஸ் மை பர்சனல் ஃபேவரெட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி குட் குவாலிட்டியான ஹேண்ட்பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜோல்னா லைஃப் ஸ்டைலுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் இல்லாமல் jolna.comங்கிற வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜான்வரி 13 தான் ஈவினிங் 4 o'clock எங்களோட ஃப்ளைட்டு. ஸோ முன்னாடி நாளே நாங்கள் நிறையா க்ரோசரி ஸ்டோர்ஸு, அப்புறமா இந்த மாதிரி ப்ரவுன்ட்ரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு பேபி ஃபுட்ஸு, அப்புறமா ரெடிமேட் ஃபுட்ஸ், பாப்பாவுக்கு என்னென்னலாம் வாங்க முடியும், ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யாழினி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படிங்கிறதுனால நான் ரொம்பவே அப்சஸ்டாகவும் பயந்துட்டு இருந்தேன். அவள் ஃபுட்டு ஒத்துக்கலனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அம்மா நானால் இந்த மாதிரி பேபி ஃபுட் செக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் பவுச்சஸ், அப்புறமா வெட் சீரியல், ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஃபுட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இவள் சாப்பிட்றாளா, அவளுக்கு பிடிக்குதான்லாம் முன்னாடி நாள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பேக்கிங் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுங்க. என்னோட பேபியோட ஸ்டஃப் எல்லாமே ஒரு பெட்டிலையும், ஹர்ஷாக்கும் அப்புறமா பேபிக்குன்னு வாங்கின ஃபுட்ஸு ஸ்நாக் எல்லாத்தையும் இன்னொரு பெட்டிலையும் வச்சுட்டோம். ஸோ நான் ஜென்ரலாக அந்த மாதிரி பேக்கிங் க்யூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தனித்தனியாக பவுச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றில் நம்மளோட பாட்டம்ஸ், டாப்ஸ், இன்னர்ஸ்ன்னு நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிடலாம். அண்ட் நிறையா ஸ்பேஸும் இருக்கும். இது நம்ம தனியாக ஒரு துணியும் மடித்து வச்சுட்டு அது தேடும்போது அது கலைஞ்சிற வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம க்யூப்ஸ் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க பேக் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஏர் டேக்ஸ் இருக்குல்ல, அதுவும் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ எல்லாரோட பெட்டிலையும் அண்ட் ஹேண்ட் லக்கேஜில், பேபியோட ஹேண்ட் லக்கேஜ்லேயும் ஒன்று போட்டுட்டோம். ஸோ ஒரு வேளை நம்ம பெட்டி தொலைஞ்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா, ஸோ நம்ம ஏர் டேக்கை நம்ம ட்ராக் பண்ணி அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. நானும் ஹர்ஷாவுமே ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 5 years ஆயிடுச்சுங்க. அதாவது எனக்கு ரொம்ப என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப குண்டாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வெர்டிகோ அண்ட் நிறையா ட்ராவல் இஷ்யூஸ்லாம் இருந்தனால என்னால் ட்ராவல் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வெயிட்டெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சதும் என்னோடய பாடியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான டைம் இப்போ நடக்குது அப்படின்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தனால தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணோம். இந்த ட்ரிப்பில் நான் எனக்காக பயந்ததை விட பேபிக்காக தான் ரொம்பவே பயந்தேன். பிகாஸ் ஜஸ்ட் நானும் ஹர்ஷாவும் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அப்படிங்கிறனால பேபிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணுன்ற டென்ஷன் தான் ஜாஸ்தி இருந்தது. ஸோ நான் பேபிக்கு இன்னும் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணலைங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்னா நான் ஃபீட் பண்ணணுங்கிறதுனால ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கிளாஸில் தான் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ போகும்போது எத்திஹாடில் பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த லாஞ்சில் ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 போல் ஹர்ஷா நல்லா சாப்பிட்டாரு. அங்கே ஃபுட்டு நல்லா இருந்தது. அண்ட் பேபிக்கும் லைட்டாக தோசை அந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டோம். ஃபுட்டு நம்மளோட லாஞ்சில் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லைவாக தோசை கவுண்டர் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா எங்களோட போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் குயிக்காகவே எங்களோட போர்டிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் பேபி இருக்கிறனால ப்ரையாரிட்டி லைன்லேயே எங்களை அனுப்பிச்சிட்டாங்க.
ஸோ எத்திஹாடில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நாங்கள் புக் பண்ணோன்னா அங்கேருந்து டைரெக்டாக நாங்கள் அபுதாபி போகிறதா இருந்தோம். ஸோ துபாய்க்கு வந்து 3 டேஸ் கழித்து தான் போவோம். அண்ட் அபுதாபியில் இருக்கிற சைட் சீயிங்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கார்லேயே துபாய் போயிடலான்னு சொல்லிட்டு சென்னை டு அபுதாபின்றனால எத்திஹாடில் புக் பண்ணோம். அண்ட் இதில் பிஸ்னஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா எமிரேட்ஸ்க்கு கம்பேரே பண்ண முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஜஸ்ட் பெரிய சைஸ் சீட்ஸ் இருந்தது அண்ட் கொஞ்சம் ப்ரைவசி இருந்தது. அண்ட் ஒரு இயர்ஃபோன்ஸ், ஒரு பிளாங்கெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அண்ட் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டேக் ஆஃப் ஆன உடனேவே வந்து நம்மளுக்கு டீ அண்ட் கொஞ்சமாக ரோஸ்டட் நட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ பேபிக்கும் வந்து அதே நட்ஸ் எல்லாமே அவளும் சாப்பிட்டா. டேக் ஆஃப் அப்போது நான் பயந்த மாதிரி ஒன்றுமே ஆளை வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தா. அவளுக்கு ஃபீடு வேணும்னு கூட கேட்கல. இன்ஃபேக்ட் அவளோட பாட்டில் சிப்பரே வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தோம், அவளுக்கு வந்து காது அடைக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ பாப்பா ரொம்ப டயர்டாகிட்டனால நான் அவளை ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்ருந்தேன். ஹர்ஷாக்கு வந்து அவரோட மீலை கொடுத்துட்டாங்க. அவர் வந்து ஃபிஷ் கிரேவி, ரைஸு அதெல்லாம் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தூங்க வச்சதுக்கப்புறமா என்னோடய ஃபுட்டு சர்வ் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டஃப்ட் சிக்கன் மெயின் கோர்ஸுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பாப்பா வந்து தூங்கிட்டதுக்கப்புறமா அப்படியே என் மடியிலே வந்து தூங்க வச்சுட்டேன். ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முன்னாடி வந்து டிக்கெட் எதுவும் பாப்பாவுக்கு எடுக்க தேவையில்ல. ஸோ எங்களோட சீட்லேயே தான் வந்து வச்சுக்கணும். ஸோ அப்படியே தூங்கிட்டா. ஸ்லோவாக வந்து நானும் என்னோடய ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஸ்டார்டருக்கு வந்து சிக்கன் டிக்கா சொல்லியிருந்தேங்க. ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் எல்லாமே அந்த நல்லா அந்த செராமிக் பிளேட்டில் அந்த மாதிரி தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோர்ஸாக நம்ம முடிக்க அவங்க எடுத்துகிட்டு அடுத்தது வந்து கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 4 hours and 20 minutes ஃப்ளைட் இருந்தது. அண்ட் லேண்டிங் அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து ஏர் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்தனால மேலே வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம அப்படியே சுற்றிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து லேண்ட் பண்ணோம். ஒரு வழியாக வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் லேண்ட் பண்ணியாச்சு. ஸோ லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைம் படி 8 PM ஆயிரும். அண்ட் அவங்க டைம் படி ஒரு 9:30 10 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஹர்ஷா என்ன அவரோட கை காட்டுறாரு அப்படின்னா, லேண்டிங் அப்போது பயந்துட்டு அவர் கையை பிடிச்சனால வந்து கீறல் பட்டுருச்சு அப்படிங்கிறத வந்து வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து அப்படியே நடந்து வரும்போது சரி ஸ்டார்பக்ஸில் யாழ்னிக்கு வந்து இந்த க்ரொசாண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து வாங்கிட்டு கொஞ்சம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஹர்ஷா வந்து கொஞ்சம் காஃபி அண்ட் சாலட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டின்னருக்கு வாங்கியிருந்தார். ஸோ நான் வந்து ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறனால பெருசாக ஒன்றுமே சாப்பிடல. அண்ட் எல்லாத்தையுமே ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ளைட்டில் கொடுத்த மீலை கூட ஹர்ஷா தான் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணார். பிகாஸ் எனக்கு வந்து அந்த வாமிட் வருமான்ற பயம் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதாவது அது ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகி நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் மேலேயே வந்து அந்த சீட்டுக்கு மேலேயே இருக்கிற இடத்துலையே வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராலர் இருந்தனால ஏர்போர்ட் பெருசாக இருந்தாலும் அப்படியே நடந்து வந்துட்டோம். அண்ட் சிம் கார்டெலாம் ஏதோ வாங்க வேண்டியிருந்தது. ஸோ ஹர்ஷா அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட ஹோட்டலுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரீ பை ஹில்டன் அப்படின்னு சொல்லிட்டு WB ஹோட்டல் காம்பவுண்ட்குள்ளேயே வந்து இந்த ஹோட்டலும் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய ரூம் வித் கிச்சனெட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பாப்பாவுக்கு ஃபுட்டு செட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ரைஸு சூப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் சமைக்கிற மாதிரியான ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸுமே கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் இருக்கிற ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி கிச்சனெட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து கிச்சன் ஹால், அப்புறமா வந்து வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. அண்ட் உள்ளே வந்து பெட்ரூம் அண்ட் அங்கேயும் வந்து ஒரு வாஷ்ரூமும் இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் பியூட்டிஃபுல்லாகவே இருந்தது. ஸோ எங்களோட ரூம்லேருந்து வெளியே பார்த்தோன்னா நம்ம WB ஹோட்டல் இருக்குல்ல, வார்னர் பிரதர்ஸ் ஹோட்டல். ஸோ அதுவும் வந்து தெரியும். அண்ட் இட்ஸ் வெரி க்ளோஸ் பை டு த WB வேர்ல்ட் ஆல்சோ. காம்ப்ளிமெண்ட்ரி சாக்லேட்ஸ் அதெல்லாம் வந்து ஹர்ஷா டேஸ்ட் பண்ணார். ஸோ அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் பாப்பா தூங்குறது கஷ்டமாக தான் இருந்தது. நைட்லாம் வந்து எந்திரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஹர்ஷா அவளை மேலே படுக்க வச்சுட்டு ஹால்லே படுத்துட்டாரு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் போச்சு.
அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரியே வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.